ஹலோ மக்களே, 461வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா எல்லாருமே கடலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பைரட்ஸ் வேற ஒரு பக்கத்துல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சுரு இங்க என்னமோ நடக்க போடுக்குன்னு சொல்லிட்டு கார்ப பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒயிட் பீரியட் கூட்டமே களத்துல இறங்கிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா மோபி டிக்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வருது. அது வேற யாரு கப்பலுமே கிடையாது, அது ஒயிட் பீரியடோட கப்பல் தான். மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. டே ஒயிட் பீரியட் டீம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்க எப்படி வந்திருப்பாங்கன்னா தண்ணிக்குள்ளடி வந்திருப்பாங்க. அந்த கப்பலை மட்டுமே கோட்டிங் பண்ணி இருந்திருப்பாங்க. லூஃபி அவன் கப்பலை கோட் பண்ண சொல்லி இருந்தாம்ல, அந்த மாதிரி கோட்டிங் பண்ணிட்டு வெளியே வந்து நின்னுக்கிட்டு அந்த கப்பல். டேய் இவனுக்கு இப்படிதான் வந்தானான்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மோபி டிக் கப்பல் வந்து நாலன்னும் ஒரே சமயத்துல வேற ஒரு இடத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. டே ஃபர்ஸ்ட் டிவிஷன் கமாண்டர் மார்க்கோ வந்துட்டாருடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் 4 கமாண்டர்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல இருக்காங்க. மிரண்டுட்டான் ஏசு, என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க இருந்து யாரும் நடந்து வருது சத்தம் கேக்குது. யார்டா வரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அது வேற யாருமே இல்ல, அது ஒயிட் பீரியட் தான். மாசா நடந்து வராரு அவரு. நடுவுல வந்து இந்த மாதிரி நின்னுக்கிட்டு இருக்காரு. அவரு நக்கலா சிரிக்கிறாரு. செங்கக்கு எப்படிடா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒயிட் பீரியட்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட பையன் நல்லா இருக்கானான்னு சொல்லிட்டு ஒயிட் பீரியட் கேக்குறாரு. நேவியும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அவர் நக்கலா சிரிக்கிறாரு. இவனை இவ்வளவு பக்கமா நான் பாப்பன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு செங்கக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி உடம்புல ஃபுல்லா கொஞ்சம் டிசீஸ் இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் வேற லெவல்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு லூஃபியோட கப்பலை தான் காட்டுறாங்க. ஈவன்ஷா பேசிக்கிட்டு இருக்கா. இங்க எல்லாம் நல்லா தான் போகுது, ஆனா உங்க அப்பா இங்க வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு அப்படிதானு சொல்லிட்டு ஈவன்ஷா பேசிக்கிட்டு இருக்கா. எங்க அப்பாவான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காம. சொந்த பையன் சாக போறான்னா அது எப்படி வராம இருப்பாரு, கரெக்ட் தானு சொல்லிட்டு ஈவன்ஷா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏசோட அப்பா எங்க அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. டிராகன் வந்து என்னோட அப்பா, கோல்ட் ரோஜர் வந்து ஏசோட அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ரெண்டு பேருக்கு வேற வேற அப்பா, ஆனா நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிக்கிட்டு இருந்தோம்னு சொல்றான். அவன் சொன்னோடனே கப்பலே செதறிடுச்சு. என்னது ஏசோட அப்பா கோல்ட் ரோஜரான்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் திரும்பி ஏசா தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏசோ ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். ஏஸ் எப்படிடா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏசு மிரண்டுட்டான். அப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் சோட்டனா என்னன்னு பார்த்தா கத்திய கீழே போடுறாரு. ஓட்டம்ப லைட்டா ஆட்டிட்டு வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருப்பாரு. அவர் சாப்பிட்ட ஃப்ரூட் பேரு ட்ரெமர் ஃப்ரூட். என்னன்னு பார்த்தா அந்த பவர் உண்மையிலே வேற லெவலான பவர். அந்த இடத்தையே நடுநடுங்க வைக்கிறாரு. வாட்டர் சர்ஃபேஸ் என்னடா பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. டே சீக்வேக் வருதுடா பாத்துருடான்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கத்துல இருந்து தண்ணியை வேற லெவலா உண்டாக்கிக்கிட்டு இருக்காரு. அவரு நக்கலா சிரிக்கிறாரு ஒயிட் பேர்டு. ஆனா அவங்க கமாண்டர்ஸ் எல்லாம் வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஏசு சாக்குலே பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ஏசு பழசை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். டே லூஃபி நான் போயிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு ஏசு சொல்லி இருந்த விஷயத்துல யோசிச்சு பாக்குறான். நீ போனதுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு எனக்கும் 17 வயசு ஆயிரும், நானும் களத்துல இருங்கன்னு சொல்றான். சரிடா நான் நல்லபடியா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏசு அப்ப அங்க இருந்து பேர்ந்திருக்கான். போன உடனே எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் குரூவை சேர்த்திருக்கான். அது பேர் ஸ்பேடே பைரட்ஸ். டே பைரட் ஆயிட்டானான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருந்திருக்காரு. அப்பமே வந்து கார்ப்பு டே ஒரு பைரட் ஷிப் வருதுடா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னு சொல்லிட்டு இன்னொரு பைரட் டீம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. போர்டக்ஸ் ஏசு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். டே ரீசன்ட் டைமா தான்டா வந்தான், ஆனா இவன் நல்லா வளர்ந்து வரான்னு சொல்றாங்க. டியா இவன் எங்க இருந்து வந்தவன்டான்னு சொல்லிட்டு செங்குக்கு அந்த பேப்பரை பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் யாரும் இவனை கண்டுபிடிக்கல சார், ஆனா இன்னும் பொடி பையனா தான் இருக்கான். லோகியா பவர் இவன்ட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அவன் எப்ப டெவில் ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டானே புரியல. யாரா இந்த பொடியன் இவ்வளவு வேகமா வளர்ந்து வரான்னு சொல்லிட்டு ஒயிட் பீரியடும் பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. சார் இவனுக்கு வந்து வார்லட் பொசிஷன் கொடுத்திருக்காங்க, ஆனா ரெஃப்யூஸ் பண்ணிட்டு தனியா போய்கிட்டு இருக்கான் சார்னு சொல்றாங்க அவங்க. இவன் இன்னும் பொடியனத்தான் இருக்கான், ஆனா வேற ரோல் பண்றான். இவ்வளவு வேகம் தேவையில்லைன்னு சொல்றாரு ஒயிட் பீரியட். அதுக்கப்புறம் பார்த்தா ஏசு ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டே இருக்கான். டே நான் ரெட் கார்டு சாங்ஸை பாக்கண்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டே இருக்கான். ஸ்பேட் பைரட்ஸ் நீங்க எதுக்குடா சண்டைக்கடா வந்திருக்கீங்க, நீங்க பொடிய நினைச்சேன் எது ஹலோ சொல்ல வந்தீங்களா, எதுக்குடா வந்தீங்கன்னு சொல்லிட்டு சோறு எடுத்து வச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னும் உங்க கூட சண்டை போட வரல, என்னோட பிரதர் நீங்க காப்பாத்துனீங்கல்ல அதுக்காண்டி தான் நான் வந்தேன்னு சொல்றான் ஏசு. அதுக்கு நன்றி சொல்ல வந்தேன்னு சொல்றான். என்னடா நீ லூஃபியோட பிரதரான்னு சொல்லிட்டு சாங்ஸோ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். சாங்ஸே பெரிய கை, உனக்கு பிரதர் உண்டு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு சாங்ஸ். ஆனா உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்லிட்டு உன்னை பத்தி பேசுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் ஏசு சாங்ஸ் ஒன்னா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பொடியன் கிங் ஆஃப் த பைரட் தான் ஆகப்போறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சாங்ஸோ சந்தோஷப்படுறான். ஆமா இன்னும் அப்படிதான் சொல்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஏஸ். ஆனா அவன்லாம் ஒன்னும் ஆக போறதுல, அடுத்த கிங் நான் தான் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏஸ். நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இந்த மொத்த உலகத்துக்குமே என்னோட பவர் என்னன்னு சொல்லி நான் காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்படி எப்படா காட்டுவேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சாங்ஸ். இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் மேன அடிச்சு நொறுக்க போறேன்னு சொல்றான் அவன். அப்புறம் ஒயிட் பீரியட்னு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாங்ஸ். ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஏஸ் ஸ்ட்ரெயிட்டா ஜிபே போய் பார்த்திருக்கான். டே பெரியாளு நான் ஒயிட் பீரியட பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நான் என்ன பத்தி இன்ட்ரோடியூஸே பண்ணல, ஆனா இதுக்குள்ள நீ அந்த ஓல்டு மேனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்பே கேக்குறாரு. கேப்டன் அது ஜிம்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க பின்னாடி இருக்க ஆளுகள்லாம். அடே வாரலாடான்னு சொல்லிட்டு ஏசு பயப்படாம நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நான் ஒன்னும் ஒயிட் பீரியட் குரூ கிடையாடா, ஆனா அவருக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன், அதுக்காண்டி உங்களோட சண்டை போடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜிம்பே. பார்த்தா ஜிம்பே ஏசு வேற ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு நெருப்பா பறக்க ஆரம்பிக்கி. பார்த்தா அந்த சண்டை முடியவே இல்லை, 5 நாளா சண்டை போய்கிட்டே இருக்கு. டே 2 பேரும் செத்துருவாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஜிம்பே ஏசு மாசம் சண்டை போடுறாங்க. 2 பேரும் அடிபடி சண்டை போட்டு அப்படி சாயிறாங்க. என்னன்னு பார்த்தா
ஒயிட் பேர்டு கப்பலே அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு. இவன் கூட சண்டை பண்ண ஆசைப்பட்டானா அப்புறம் அவன் சொல்றபடி நடக்கட்டும்னு சொல்றாங்க. டேய் ஒயிட் பேர்டு பைரட்ஸ்டான்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க அங்க இருக்க ஆளுகள்லாம். அவங்க கூட எல்லாம் நான் ஒத்த கையால சண்டை போடுன்னு சொல்லிட்டு ஒயிட் பேர்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. ஏசோ வேற நின்னுக்கிட்டு இருக்கான். வந்துட்டு ஒரு ஹாக்கி யூஸ் பண்றாரு. பறக்கானுங்க. அதுக்குள்ள வந்து மாசா நின்னுக்கிட்டு இருக்கான் ஏசு. சடனா ஃப்ளேம் கமாண்ட்னு சொல்றான். கேப்டன் என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். டேய் எல்லாரும் இங்கிருந்து போங்கடா, இவங்க கூட நான் சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏசு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா சண்டை போட்டுன்னு சொல்லிட்டு எதுக்குடா ஒளிரன்னு சொல்லிட்டு ஒயிட் பேர்டு கேக்குறாரு. நான் தான் சண்டை போடணும்னு நினைச்சேன், ஆனா என் குரூ நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏசு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் கூட சண்டை போடுன்னு சொல்றான். இவ்வளவு பொடியனடா நீன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. சடனா ஏசு ஜெட்டு மாதிரி வரான். ஆனா ரத்தம் மட்டும் தான் பறக்கு. என்னாச்சுன்னே தெரியல. ஒயிட் பேர்டு ஒரே அடியில அவன் கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்புறம் சண்டை போட்டு முடிக்கிறான். அட இதான் எங்க அப்பாவோட கிரேட்டஸ்ட் ரைவலா, இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு ஏசு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் தோக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏஸ். டேய் இன்னும் நீ சண்டை போடணுமான்னு சொல்லிட்டு ஒயிட் பேர்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. டேய் இன்னைக்கு ஒண்ணு நான் உன்னை கொல்ல போறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒயிட் பேர்டு. டேய் இனிமேல் நீ ஒண்ணு உன்னோட பற வச்சு சண்டை போடாதடா, ஏன் பற வச்சு எனக்கு வேணா சண்டை போடு, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒயிட் பேர்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கையை கொடுக்குறாரு. நீ என்னோட பையனா இருக்கியான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான் ஒரு பக்கம் ஏஸ். ஆனன்னு பார்த்தா அடிபட்டு கீழே கிடக்குறான். ஸ்ட்ரெயிட்டா அவர் கப்பலுக்கே அவனை தூக்கிட்டு வந்துட்டாரு. என்னன்னு பார்த்தா அப்படி தூங்கி எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் வெளியே போறான். எங்கடா நான் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா மோபி டிக்கு கப்பல்ல தான் இருக்கான். நான் எங்கடா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கான். டேய் நான் தான் ஒயிட் பீரியட் 4th டிவிஷன் கமாண்டர், என்னோட பேரு டச் அப்படின்னு சொல்றாரு அவரு. இவரைத்தான் வந்து பிளாக் பீரியட் கொண்டிருப்போம். ஆனா இது முந்தைய கதைனால இவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. டேய் நீ கூட ஜாயின் பண்றியாடா, நம்மள நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு டச் பேசுறாரு. வாயை முடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் உன்னோட குரூ உனக்கு நல்ல லாயல்ட்டியா இருந்துச்சுடா, உன்னை வந்து கூட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைச்சானுங்க, ஆனா எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா யாருமே சாகல, எல்லாருமே அவங்க ஷிப்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டச் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கட் பண்ணி ஒயிட் பீரியட் தான் காட்டுறாங்க. அவரோ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஒயிட் பீரியட் போட்டதுல ஏசு உள்ளே வந்து பாஞ்சு வந்து அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா ஒயிட் பீரியட் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டாரு. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. தூக்கத்திலேயே மாசா நின்று சண்டை போடுறாரு அவரு. ஒளிஞ்சு இருக்கான். ஆனா பாஞ்சு அவர் அடிக்கலான்னு வரான். பார்த்தா அவர் அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டே இருக்காரு அவரு. டேய் இவனால நீந்தவே முடியாது சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அவன் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டே இருக்காரு அவரு. 100 தடவை 1000 தடவை ட்ரை பண்ணிட்டான். ஆனா அவர் அவனால தொட கூட முடியல. அதுக்கப்புறம் மார்க்கோவா அவனுக்கு கொஞ்சம் வந்து சாப்பாடு கொடுக்குறான். நல்லபடியா சாப்பிடுறான்னு சொல்றான். டேய் நீங்க எதுக்கிட்ட அவரை பார்த்தா அப்பான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவர் எங்களை பசங்க மாதிரி பாத்துக்கிட்டாரு, அதனாலதான் நாங்க அப்பான்னு சொல்றேன்னு சொல்றான். இந்த உலகத்தை எல்லாருமே நாங்க ஹேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம், ஆனா இப்ப இவர் கூட இருக்கல, நாங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கோ பேசி சந்தோஷமா சிரிக்கிறான். மார்க்கோ பொறுமையை வந்து பக்கத்துல வந்து இருக்கான். உன்னை உயிரோட விட்டதுக்கு அப்புறம் அவர் இதனை வாட்டி நீ கொல்ல நினைக்கிறியான்னு சொல்லிட்டு மார்க்கோ கட்டிக்கிட்டு இருக்கான். உன்னை கொல்றதுக்கு நீ தகுதியானவனு இப்ப கிடையாது, உனக்கு இங்க பிடிக்கல, நான் சாப்பிட்டுட்டு இங்கிறது கிளம்புன்னு சொல்றான் மார்க்கோ. ஆனா நீங்க இருந்தீங்கன்னா ஒயிட் பீரியட் கூட கப்பல்ல இருக்கிற மாதிரி நீ இருக்குண்டா அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ஏசு வந்து ஒயிட் பீரியட் கப்பல்ல சேர்ந்துட்டான். டேய் நீ தான் டோமாவான்னு சொல்லிட்டு ஏசு ஒவ்வொருத்த கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டோமா குரூ எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுதான். அதுக்கப்புறம் ஏஸ்ட கேக்குறாங்க, நீங்க தான் 2nd டிவிஷன் கமாண்டர்னு சொல்றாங்க. டேய் என்னடா என்னைய கமாண்டர் ஆக்குறீங்கன்னு சொல்லி கேக்குறான். அந்த பொசிஷன் ரொம்ப நாளா வேக்கண்டா தான் இருந்துச்சு, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, நீ அதை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். பார்த்தா பிளாக் பீரியட்டே இப்ப கேட்டிருக்கான். மார்ஷல் டி டீச் அங்கதான் இருக்கான். உனக்கு ஒண்ணு இதுல பிரச்சனை இல்லையான்னு சொல்லி கேக்குறான். எனக்குலாம் இது ஒரு பிரச்சனை கிடையாது, எங்களுக்காண்டி பண்ணுங்க கமாண்டர் ஏசுன்னு சொல்றான். ஏசோ அமைதியா நின்று வானத்தையே பார்த்து நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கதவை தட்டிட்டு ஏசு உள்ள வரான். அப்ப உங்களுக்கு நேரம் இருக்கான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் அவனோட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். டேய் உண்மையிலே சர்ப்ரைஸா இருக்கு, இதை பத்தி நான் ஒண்ணு யோசிக்கவே இல்லைன்னு சொல்றாரு ஒயிட் பீரியட். கிட்டத்தட்ட ரோஜர் மாதிரி அந்த அளவுக்குலாம் ஒண்ணு இல்லடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். அவர் வந்து உங்களோட எதிரி தான், என்னை இங்க இருந்து கிக் அவுட் பண்ணிருவீங்களான்னு சொல்லிட்டு ஏஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொன்ன, ஆனா இது ஒரு நார்மல் விஷயம் தான்டா அப்படின்னு சொல்றாரு அவரு. அதை கேட்டு ஏசு ஷாக் ஆயிட்டான். டேய் இந்த கடல்ல எல்லாருமே வந்து குழந்தைங்க தான்டா, அதுல ஒண்ணும் முக்கியம் கிடையாது நக்கலா சிரிக்கிறாரு. அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 2nd டிவிஷன் கமாண்டர் வந்துட்டாடா, இனிமேல் ஏஸ் தான்டா 2nd டிவிஷன் கமாண்டர்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடுறாங்க, பார்ட்டியும் பண்றாங்க. அவங்க பார்த்தா மார்ஷல் டி டீச் அங்கதான் உட்கார்ந்து இருக்கான். இப்ப பிளாக் பீரியடா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஏஸ் மாட்டதுக்கு இப்ப அவன் தான் ஒரு காரணம். டேய் இது உன்னோட, இது எதனாலும் பண்ணி என்ஜாய் பண்ணு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தூங்கிட்டான். அதுக்கப்புறம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. டேய் ஒயிட் பீரியடுக்கு இன்னொரு ஆளும் கிடைச்சிட்டாங்கடா, அதான்டா போட்டாகஸ் ஏஸ்ன்னு சொல்றாங்க. இவன் இங்கே போய் சேர்ந்துட்டானான்னு சொல்லிட்டு செங்கக்கும் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் கப்பல்ல ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் சுத்தி முத்தி எல்லாரும் அடிச்சு பறக்க விட்டு இருந்திருக்கானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் ஏஸோட பவுண்டியோ ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்கு. டேய் ஏஸ் இதை முதல்ல பாடான்னு சொல்றான். இது டெவில் ஃப்ரூட் தானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டெவில் ஃப்ரூட் தான் பிளாக் பீரியட் எது பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே சந்தோஷமா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டா டச்சை கொண்டுட்டு அந்த ஃப்ரூட்டை எடுத்துட்டு போய்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஏஸ் கோவப்பட்டிருக்கான். அடுத்த நாள் டச்சை எப்படி அவன் கொல்லுவான், அவனை தேடி போன்னு சொல்லிட்டு நீங்க இருந்து போகக்கூடாதுன்னு சொல்றாங்க எல்லாருமே. டே அவன் என்னோட ஆள்டா, அவனை தேடி நான் தான்டா போவேன்னு சொல்லியிருக்கான் ஏஸ். ஏஸ் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுதுடா, ஆனா எக்ஸப்ஷனு இதுல நீ எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவனை நீங்க பையன் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அவன் க்ரூமேட்டே கொண்டுட்டான், அவனை எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு ஏச கத்திக்கிட்டு இருக்கான். எங்க அப்பாவோட பேரை கெட்ட பராக்க நினைக்கிறான், இவனை விட போறதில்ல, இவனை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏசு ஒத்தால தனியே கிளம்பி இருந்திருக்கான். டே ஏசு போகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மார்க்கோ பிளாக் பீரியட தேடி தனியா போயிருந்திருக்கான். அதெல்லாம் பத்தி தான் ஏசு ஃபுல்லத்தையும் யோசிச்சு பாக்குறான். ஏசோட
ஏசோட கதையே இதுதான். ஒயிட் பீரியடோ இப்ப ஏச காப்பாத்த மாசா வந்து நின்னுகிட்டு இருக்காரு. அப்பான்னு சொல்றாங்க. இதுல பார்த்தா மொத்த குருவும் ஏச காப்பாத்த வந்துட்டு, என்ன எதுக்கு நீங்க கிவ் அப் பண்ணிட்டு போக கூடாது, ஏன் இப்படி வந்து நின்னீங்கன்னு சொல்லிட்டு ஏச கத்திக்கிட்டு இருக்கான். கிவ் அப்பா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா நான் தான் உன்னைய போக சொன்னேன் மகனே அப்படின்னு சொல்றாரு. அதோட முடியாது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. see you bye.